கடக ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. கடகராசி இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம அப்பன் முருகப்பெருமான மனசார வேண்டிக்கலாங்க. என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா, நீ தான் இந்த கடக ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில் செழிக்க வைக்க வேண்டும். முருகனோட காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க. கால புருஷ சக்கரத்தில் 4வது ராசியாக வலம் பெறக்கூடியது கடகராசி. உங்களுடைய ராசிக்கு அதிபதி யாருன்னா சந்திர பகவான். கடகராசி நீர் தத்துவம் கொண்ட ராசிங்க. குரு பகவான் உச்சம், செவ்வாய் பகவான் நீச்சம். உங்களுடைய சின்னம் நண்டுங்க. நட்சத்திரங்கள்னு பார்த்தோன்னா புனர்பூசம், 4ஆம் பாதம், பூசம், ஆயில்ய நட்சத்திரம். கடகராசிக்கு அதிர்ஷ்டமான நிறங்கள்னு பார்த்தோன்னா வெள்ளை, இளஞ்சிவப்பு. கடகராசிக்காரங்க சொல்ல போனால் மனசு நிறைய அன்பும் பாசமும் நிறைஞ்சவங்களாக இருப்பாங்க. கடகராசிக்காரங்க எல்லாத்துடைய பிரச்சனையுமே தன்னோட சொந்த பிரச்சனையாக உணர்வாங்க. அது எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க, இந்த கடகராசிக்காரங்க தான் மற்றவங்களுக்காக வாழக்கூடியவங்கன்னே சொல்லலாம். இவங்க யார்கிட்ட பழகினாலும் பழகக்கூடிய நண்பர்கள் மீது உயிருக்கு மேலான பாசம் வைக்கிறதுக்கு ஆக சிறந்தவங்களாக இருப்பாங்க. நட்பை கூட தன்னோட குடும்ப உறவுகளாக தான் நினச்சிட்டு இருப்பாங்க. இவங்க கூட பழகிற ஒவ்வொருவருக்கும் தேவையான ஆதரவு, அன்பு, பரிவு எல்லாமே கிடைக்குங்க. ஆனால் அந்த பாசத்துக்கு பதில் வரலைன்னா உள்ளுக்குள்ளே ரொம்பவே காயப்படுவாங்க. ஆனால் அதை வெளியில் காட்டிக்க மாட்டாங்க. ஒரு குடும்பத்தில் கடகராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த வீடு எப்போவுமே பாசத்தால் நிரம்பிய வீடாக இருக்குமாங்க. மற்றவங்க வெளியே சொல்லாமல் உள்ளுக்குட்டில் போட்டு மறைச்சி வச்சுக்கிற விஷயங்களை கூட இவங்க கண்காணிப்பாங்க. அந்த அளவுக்கு அடுத்தவங்க மனசை ரொம்பவும் புரிஞ்சுக்கிட்டவங்களா இருப்பாங்க. அதனால யாருக்குமே பேச துணியாத பிரச்சனையை கூட இவங்க கிட்ட வந்து பகிர்ந்துக்குவாங்க. கடகராசிக்காரங்க யாருக்காவது நம்பிக்கை கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த நம்பிக்கையை காப்பாற்றுவதற்காகவே ரொம்ப பாடுபடுவாங்க. தான் எடுத்துக்கிட்ட பொறுப்பு முழுசாக செஞ்சு முடிக்கிற வரைக்கும் தூங்க மாட்டாங்க. வேலைக்கோ வியாபாரத்துக்கோ இவங்களோட உணர்ச்சி சார்ந்த பார்வை அதிகமாகவே இருக்குங்க. இவங்க முடிவெடுக்க ரொம்ப நேரம் எடுத்துக்குவாங்க. ஆனால் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த முடிவிலிருந்து பின்வாங்க மாட்டாங்க. அதை சிறப்பாக செஞ்சு முடிச்சிருவாங்க. கடகராசிக்காரங்க யாருக்காவது உதவி செய்யக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் தன்னோட நேரத்தையும் உழைப்பையும் சில நேரங்களில் தன்னோட வசதி எல்லாத்தையுமே இழந்து எல்லாத்தையுமே தியாகம் செஞ்சு மற்றவங்களுக்கு சிறப்பாக முடிச்சு கொடுப்பாங்க. கடகராசிக்காரங்களுடைய வெளித்தோற்றம் பார்த்தா அமைதியாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு புயல் மாதிரி சிந்தனை ஓட்டங்கள் அதிகமாக ஓடிக்கிட்டே இருக்குங்க. கடகராசிக்காரங்க ஒருத்தவங்க மேலே அன்பு வச்சுட்டாங்க அப்படின்னாவே அவங்க கொடுக்குற காயம் வந்து உங்களுக்கு பெரிய அளவில் வலியை கொடுக்குங்க. பெரும் துயரமாக இருக்கும். இவங்களுக்கு அதை உங்களால் தாங்கிக்கவே முடியாதுங்க. அதிலிருந்து வெளியே வர முடியாமல் ரொம்பவே தவிப்பாங்க. ஒருவரை நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நம்பிக்கையோடு பழக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்காக உயிரையே அர்ப்பணிக்கக்கூடியவங்க தான் இந்த கடகராசிக்காரங்க. அப்படிதான் இப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளம் படைச்ச கடகராசிக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோங்க. கடந்த கால வாழ்க்கை நிலை எப்படி இருந்துச்சோ எப்படியோ போயிடுச்சு. கடவுளே கதறி கதறி அழுதாலும் எனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை நிலை இல்லையேன்னு மனசுக்குள்ள குமுறிக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு 100க்கு 100% சில மாற்றங்களை கடவுள் கொடுக்க போகிறாருங்க. கடகராசி அன்பர்களே, நீங்கள் நினச்ச மாதிரியெல்லாம் உங்களுடைய அப்பன் முருகப்பெருமான் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கிறதுக்கு வழிகாட்ட போகிறாருங்க. வேல் துணை வருமா, மயில் துணை வருமா, அவர் துணை வருவாரான்னு எனக்கு தெரியாதுங்க. ஆனால் உங்களோட வருவேன்னு சொல்லிட்டு உத்தரவு கொடுத்துருக்காரு. என்னம்மா வாக்கு சொல்கிறியா அப்படின்னா அப்படிதான்னு வச்சுக்கோங்களேன். முருகப்பெருமானினுடைய அருளாசியினால் நான் வாக்கு சொல்கிறேனே இருக்கட்டுங்க. நான் சொல்கிறேன், என்னோட வேண்டுதல் உங்களுக்கு பலிக்கட்டுமே. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய கடகராசி நேயர்கள் எல்லாருமே ஓம் முருகப்பெருமானே போற்றி போற்றின்னு அவரோட நாமத்தை உங்களுக்குள்ள சொல்லி மிகப்பெரிய வேண்டுதலை மனசார நினச்சிக்கிட்டு அவரை திட்டணுமா திட்டுங்க. அவர்கிட்ட மனமுருகி வேண்டணுமா வேண்டுங்க. கண்ணீர் விடுவீங்களோ இல்லை கதறுவீங்களோ எனக்கு தெரியாது. உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறதுக்கு அவர்கிட்ட வாய் விட்டு வேண்டுங்க. ஒவ்வொரு சில செவ்வாய்க்கிழமையும் யார் ஒருத்தவங்க முருகப்பெருமான் கிட்ட வாய் விட்டு வேண்டுறீங்களோ அவங்களுடைய வேண்டுதலை அந்த முருகன் நிச்சயமாக அவங்க
கூட நின்று நிறைவேற்றி கொடுப்பாருன்னு முழுசாக நம்பணுங்க. எந்த ஒரு இடத்துல முழு நம்பிக்கையோடு ஒருத்தவங்க பக்தி பயத்தோடு முருகப்பெருமானை அணுகிறீங்களோ உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் நிச்சயமாக அவர் போக்கிடுவார். அந்த வகையில் உங்களுக்கு நற்செய்தியோட நான் இந்த வீடியோ பதிவை கொண்டு வந்திருக்கேங்க. முடிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்லேயும் ஓ முருகப்பெருமானே போற்றி போற்றின்னு பதிவிடுங்க. இப்படிப்பட்ட உங்களுக்கும் நாளும் ஓடுது, பொழுதும் ஓடுது, வருஷமே முடிய போகுது, என்ன மாற்றத்தை இந்த கடவுள் எனக்கு கொடுத்துருக்காரு, கஷ்டத்தை மட்டும்தான் நான் அன்னன்னைக்கு ட்ரெஸ் மாத்துற மாதிரி கடவுள் அதை முடிச்சிட்டியா, இந்த கஷ்டத்தை சேர்த்துக்கோ, அடுத்த கஷ்டத்தை வச்சுக்கோ அப்படின்னு அடுக்கடுக்காக கொடுத்துக்கிட்டே இருக்காரு. என்னதான் பண்ணுறது? இப்போ அமைதியாகவும் சில நேரங்களில் அழுதும் கத்தி கதறியும் சில விஷயங்களை விட்டு விலகி நின்றுப்பீங்க. இப்படி நாளும் பொழுதும் கடவுள்கிட்ட மட்டுமே முறையிட்டு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களே, கண்ணியமானவங்க நீங்கள். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரிங்க, மற்றவங்க சொத்துக்கோ மற்றவங்க பொருளுக்கோ ஆசையே பட மாட்டீங்க. அதே மாதிரி இலவசமாக வரக்கூடிய எதையுமே நீங்கள் ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவமும் கிடையாது. முக்கியமாக நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நம்மளுடைய உறவு, அது மட்டும் இல்லாமல் யார் என்னன்னு முகம் தெரியாத உயிருக்கு கூட பாசம் காட்டக்கூடிய உன்னதமான தூய்மையான உள்ளம் கொண்ட கடகராசிக்காரங்க. என்னம்மா கடகத்துக்கு மட்டும் ரொம்ப ஓவராக புகழ்றியே அப்படின்னு எல்லாம் சொல்லிடாதீங்க. உண்மை அதுதாங்க. ஆனால் எவ்வளவு அடித்தாலும் எதிர்த்து நின்று பார்ப்பாங்க. ஆனால் இவங்களை எல்லாரும் பாசத்தை காட்டி பைத்தியக்காரங்களாக ஆக்கி வச்சுருக்காங்க. முக்கியமாக பொம்மை மாதிரி ஆட்டி வைப்பாங்க. தியாகம் உள்ளங்கிற பேரில் எடுத்ததெல்லாம் போதும்னு சொல்லுவீங்க. நீங்கள் ஒரு வடிவேல் சொல்லுவார் இல்லையா, அவன் என்னை அடிக்கிறப்ப நான் ரொம்ப நல்லவன்னு சொல்லி அடித்தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் இவங்க சொல்கிறது ஒன்று தாங்க. ரொம்ப நல்லவன், ரொம்ப நல்ல பையன், ரொம்ப நல்ல அம்மா அப்பா, ரொம்ப நல்ல குழந்தை அப்படின்னு 6லிருந்து 60 வரைக்குமே வாங்கிக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடிய கடகராசிக்கு உங்களுக்கு எப்படிங்க இருக்க போகுது? மிக சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்க போகுதுங்க. ஒரு போட்டி, ஒரு பந்தயத்தில் முதல்ல வர்றவங்க ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ, கடைசி நேரத்தில் கூட ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இல்லையா, அந்த ஒரு அமைப்பை தான் கடவுள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறாரு. அப்படி என்னமா கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீ சொல்லு அப்படின்னு மனசுக்கு ஆறுதலாக இருக்குன்னு நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு கொஞ்சம் நீங்கள் பொறுமையை கட்டுப்படுத்திக்கோங்க. அப்படின்னா வெற்றியை வாரி வழங்கக்கூடிய நாட்களாக தாங்க இருக்க போகுது. முக்கியமாக உங்களுடைய கோபம் எங்கே தெரியுமா வருது? நியாயமே இல்லைங்க, ரொம்ப அநியாயம் பேசுகிறாங்க. இந்த விஷயத்தை சின்ன குழந்தைகிட்ட கேட்டால் கூட தப்புன்னு சொல்லும், அதை தெரிஞ்சும் செய்கிறாங்க. அப்படிங்கக்கூடிய இடத்துல எப்பவுமே தனக்குன்னு எதையுமே எதிர்பார்க்காம அடுத்தவங்களுக்காக பொங்கி எழக்கூடியவங்க தான். ஸோ அந்த இடத்துல கோபம் வரும். இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு கோபப்படுங்க. உங்களுடைய கோபம் தான் உங்களுடைய பலம். அதை பலவீனமாக மாற்றுறதுக்கு தான் நான் தயாராக இல்லை. இருந்தாலுமே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எந்த இடத்துலையும் கோபத்தை மட்டும் நீங்கள் கட்டுப்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லது நடக்குங்க. ஒரு சில இடங்களில் பொறுமையை கடைப்பிடிங்க. அந்த கோபத்தை கட்டுப்படுத்திட்டீங்க அப்படின்னாவே நிறைய இடங்களில் நீங்கள் சாதனையாளராக வலம் வரலாம். அதே சமயம் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு பணம் வரவு ஏற்பட போகுதுங்க. இருந்தாலும் கொஞ்சம் அது சிரமத்தை கொடுக்கும். அதே சமயம் செலவுகளை சமாளிக்கிற அளவுக்கு பண வரவு ஏற்படும். ஒரு சிலருக்கு தேவையற்ற கடன் வாங்குறதை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா உங்களுக்காக நீங்கள் கடன் வாங்க மாட்டீங்க. உடனே மற்றவங்க கேட்குறாங்க, கூட பிறந்தவங்க கேட்குறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்குறாங்க, தெரிஞ்சவங்க கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு எத்தனை பேருக்கு வாங்கி கொடுத்து மாட்டியிருப்பீங்க. இருந்தாலும் திரும்பவும் அதை செய்யணுங்கிற ஒரு கட்டாயத்தில் தான் வாழ்ந்துட்டு இருப்பீங்க. ஏன்னு தெரியுமா? மனசு, அந்த மனசு கடவுள்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை கேட்டால் நான் அதை கடகராசிக்காரங்களை தாங்க சொல்லுவேன். அந்த மனசு தான் சார் கடவுள். அந்த அளவுக்கு கருணை வடிவு இவங்க. அடுத்ததாக ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. காரணம் என்னென்னா, நேரத்துக்கு நேரம் உணவு கிடையாது, சரியான தூக்கம் கிடையாது, சரியான ஆரோக்கிய கவனிப்பு கிடையாது, சுத்தமாகவே கேர் அப்படிங்கிறது கடகராசிக்கு சுத்தமாகவே கிடையாது. ஆனால் மற்றவங்களுக்கு ஏதாச்சுன்னா வரைஞ்சி கட்டிக்கிட்டு போய் நிற்பீங்க. டாக்டர் கூட தோற்று போயிடுவாங்க. அந்த அளவுக்கு தனக்கு சம்மந்தப்பட்டவங்களோட ஹெல்த்துக்கு ப்ராடக்டாக இருப்பீங்க. அடுத்ததாக கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஏன் நிற்கிது தெரியுமா? கணவன் மனைவி கிட்ட சண்டை சச்சரவுன்னு நியாயமாக நடந்துக்குவீங்க. உங்களுடைய வாழ்க்கை துணை அப்படிங்கிறவங்க கொஞ்சம் அப்படி இப்படி தாங்க இருப்பாங்க. கடகராசிக்கு கடவுள் என்னதான் எழுதினாருனே தெரியாது. இந்த வாழ்க்கை துணை விஷயத்தில் மட்டும் சூப்பராக விளையாடிட்டாரு. ஏட்டிக்கு போட்டியா, நீயா நானா, இது தினம் தினம் நடந்துகிட்டே இருக்குங்க. இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை துணையை விட்டு உங்களால் பெருசாக
பெருசாக எந்த மனசுமே பிரிய கிடையாது. நிறைய இடங்கள்ல அவங்களுக்காக வரிஞ்சு கட்டிட்டு சண்டையும் போட்டிருப்பீங்க, சமாதானமும் பண்ணியிருப்பீங்க. அவங்களுக்காக இந்த அளவுக்கு சமாளிச்சுக்கிட்டு சம்பாரிச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு வர்றீங்க. இந்த விஷயம் உண்மைன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போயிட்டுருப்பீங்க. அது உங்களுக்கு கொஞ்சம் டவுட்டான விஷயந்தாங்க. பல இடங்களில் நீங்கள் விட்டு கொடுத்துருப்பீங்க. கொஞ்சம் வந்துட்டு பார்த்து நிதானமாக நடந்துக்கோங்க. அடுத்து புதுசாக யாராவது உங்ககிட்ட வந்து பேசுகிறாங்க, புதிய நபர்கள், அவங்கக்கிட்ட ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணுங்க. ஆக மொத்தத்தில் உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது கஷ்டத்தை தரல, உங்கள் கஷ்டம் போக்குறதுக்கு ஒரு சில வழிகளை தாங்க கொண்டு வந்திருக்கு. கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டால் மட்டும் போதுங்க. கண்டிப்பாக நல்ல வாழ்க்கை அமையும். கடகராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. கடகராசி அப்படின்னாவே ஒரு பிரச்சனைனா அதை நாசூக்காக கையாள தெரிஞ்சவங்க. யாரோட பொல்லாப்பையும் சம்பாதிக்காம காரியத்தை மட்டும் கண்ணும் கருத்துமா முடிச்சுக்க கூடியவங்க. அப்படின்னா ரொம்ப கெட்டிக்காரங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கெட்டிக்காரங்க தாங்க. ஆனாலும் ஒருத்தர் மனசை கூட நோகடிக்க மாட்டாங்க. தப்பானவங்களாகவே இருந்தாலும் அவங்களுக்கு நல்ல விதத்தில் வழிகாட்டக்கூடியவங்க, நினச்சதை சாதிக்கக்கூடியவங்க. இவங்களுடைய திறமைக்கு வந்து இவங்களை தவிர வேறு யாராலையும் ஈடு இணை வைக்கவே முடியாது. கடக ராசிக்காரங்க ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னாவே மற்றவங்க எல்லாம் ஜாலியாக இருக்கலாம். ஏன்னு கேட்குறீங்களா? மொத்த பொறுப்பையும் இவங்களே ஏற்றுக்குவாங்க. கடக ராசிக்காரங்க ஒரு வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அந்த குடும்பத்தோட மொத்த பொறுப்பையும் இவங்களோட தலையில தான் இருக்குங்க. யாருக்கும் கொடுக்க வேணாம். தன்னால் போய் தலையை கொடுக்கறதுல கடகத்தை மிஞ்சிக்க ஆளே கிடையாதுங்க. கடகம் ஒரு சில நாட்களில் யோசிக்கும், நம்ம தான் எல்லாத்துக்கும் ஓவராக இடம் கொடுக்குறோமோ அப்படின்னு. அப்படி இருந்தாலுமே அதிலிருந்து உங்களால் மீண்டு வெளியே வரவே முடியாதுங்க. சதா நேரமும் மற்றவங்களுக்காகவே வாழ்ந்தாலும் இவங்களை பற்றி யோசிக்க ஒரு ஜீவன் கூட கிடையாது. கடகராசியை பொறுத்த வரைக்கும் அந்த கஷ்டத்தை மறைச்சி வச்சுக்கிறதுனாலேயே மற்றவங்க எல்லாரும் இவங்களுக்கு என்ன, இவங்க என்ன போய் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு இவங்களை ரொம்ப ஜாலியாக இருக்காங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க மனசுல இருக்கிற வேதனை இவங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். அந்த அளவுக்கு உங்க கஷ்டத்தை வெளியில சொல்லக்கூட ஆள் இல்லாம உங்களுக்கு நீங்களே மறைச்சிக்கிறீங்க. பார்க்குறவங்க எல்லாருமே ஏகபோக வாழ்க்கையை நீங்க வாழ்ந்துட்டு சந்தோஷமா சுத்திக்கிட்டு இருக்க மாதிரி தெரியும். ஆனா உங்களுக்கும் அந்த கடவுளுக்கும் மட்டும்தாங்க தெரியும் உங்களுடைய வாழ்க்கை நிலை ஒவ்வொரு நிமிஷமும் முள்படுக்கையில போய்கிட்டு இருக்கிற மாதிரி. இப்படிப்பட்ட கஷ்டத்திலையும் தன்னை சுத்தி இருக்கவங்களோட நல்லதுக்காக மட்டுமே பாடுபடக்கூடிய கடக ராசிக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுதுங்க? சுழற்சி சுழற்சி அடிக்க போகும் சுக்கிரன் கட்டாயம் நடந்தே தீருங்க. என்னன்னு தானே கேட்குறீங்க? நீங்கள் எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இத்தனை நாள் நீங்கள் ஏங்கிக்கிட்டு இருந்த காரியங்கள் அனைத்தும் நடக்க போகுதுங்க. அதில் சுக்கிர பகவான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யோகத்தை அள்ளி கொடுக்க போகிறாரு. நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கை வாழ போகிறீங்க. கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிர பெயர்ச்சியால் என்ன பலன் அப்படின்னு தானே நீங்கள் கேட்குறீங்க. தெரிஞ்சுக்கலாங்க. சுக்கிர பகவான் 12ஆம் இடம் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல போய் அமர்றாருங்க. ஸோ இது வரைக்கும் 11ஆம் இடத்துல இருந்த சுக்கிரன் இப்போ 12ஆம் இடத்துக்கு போய் அமர்ந்து அங்கே குருவோட இணைஞ்சு இப்போ பல பலன்களை கொடுக்க போகிறாரு. அப்போது இந்த கடகராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் அப்படின்னா நாளுக்குரியவன், சுகத்தை கொடுக்கக்கூடியவர், வீடு வண்டி வாகனத்துக்கு காரணக்கர்த்தாவாக இருக்கக்கூடியவர் இந்த சுக்கிரன். அவர் போய் 12ல் மறைஞ்சிருக்காருங்க. அதே மாதிரி லாபத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் போய் 12ல் இருக்கு. அப்போ நமக்கு விரயத்தை ஏற்படுத்தி விடுமோ அப்படிங்கிற பயம் வந்து நிறைய கடகராசி அன்பர்களுக்கு இருக்கும். அப்படியெல்லாம் இல்லைங்க. சுக்கிரனுக்கு குருவும் இணைஞ்சு 12ஆம் இடத்தை வலுப்படுத்துறாங்க அப்படின்னு அங்கே எடுத்துக்கணும். அப்போ விரயம் ஏற்படுத்தும், கண்டிப்பாக விரயம் இருக்குங்க. ஆனால் இந்த விரயம் சுப விரயங்களாக கன்வெர்ட் ஆகிரும் அப்படின்னு தாங்க அர்த்தம். ஓகேவா? அப்போ என்னெல்லாம் பண்ணுவீங்க? உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை, தனக்கு தேவையான ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் பார்க்கப்படுதுங்க. ஏன்னா 2 கிரகங்களும் 12ஆம் இடத்துல இருக்காங்க. அப்போ 12ஆம் இடத்துல இருக்கும்போது 12ஆம் இடத்தை வலுப்படுத்துறது அப்படின்னு அர்த்தங்க. முதல்ல தூக்கம் நல்லா வருங்க. அப்போ தூக்கம் நல்லா வருது அப்படின்னா என்ன? உங்கள் ஆசைகளை நிறைவேற்றி கொண்டிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். நல்லா இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ தூக்கம் நல்லா வரும். இது வரைக்கும் கடந்த 2 வருஷமாக குழப்பம், மனசங்கடம் எதுவுமே இல்லாமல்
தனிமையில் இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்கள் இப்போ நிம்மதியாக தூங்கக்கூடிய தன்மையை நிச்சயமாக ஏற்படுத்துங்க. 12ஆம் இடம் அப்படிங்கிறது வெளிநாடு வெளிமாநிலம் அந்நிய தேசத்தை குறிக்கக்கூடிய இடம். இந்த 12ஆம் இடம் அப்போ நிறைய கடகராசி அன்பர்கள் இப்போ வெளிநாடு வெளிமாநிலம் அந்நிய தேசத்துக்கு போயிட்டு வரக்கூடிய பாக்கியங்களை நிச்சயமாக உருவாக்குங்க. யாரெல்லாம் வெளிநாடு போகணும், வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கணும், வெளிநாட்டில் போய் தொழில் தொடங்கணும், வெளிநாட்டில் இருந்து பணங்களை கொண்டு வரணும் அப்படின்னு என்ன ஓட்டத்தோடு இருக்கீங்களோ எல்லாத்துக்குமே இது பெரும் வெற்றியை கொடுக்க போகுது. ஏன்னா 2 பணக்கார கிரகங்கள், சுக்கிரனாலும் பணம் தான், குருனாலும் பெரிய பணம் தான். அப்போது பணம் அப்படிங்கிறது சேரும்போது அது பெரிய பணமாக மாறுது அப்படின்னு தாங்க அர்த்தம். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு குறையுமே இருக்காதுங்க. அப்போது தன்னோட ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய தன்மை இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உங்களுக்கு இருக்குதுங்க. அப்போ வெளிநாடு வெளிமாநிலம் அந்நிய தேசம் போயிட்டு வரக்கூடிய பாக்கியங்கள் அது எல்லாமே ஏற்படும். உங்களுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கும், இல்லைன்னா வெளிமானத்தில் மாநிலத்தில் வேலை கிடைக்கும். 12 அப்படிங்கிறது நகர்தல் அப்படின்னா என்ன? டிரான்ஸ்ஃபர், அதாவது இடமாற்றம். டிரான்ஸ்ஃபர் கட்டாயமாக கிடைக்குங்க. இந்த டிரான்ஸ்ஃபருக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவங்களுக்கு கட்டாயம் நீங்கள் எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்குங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே சமயம் பணமும் வரணும்ல, அந்த ப்ரமோஷன் கொடுத்தாகணும். அப்போது ப்ரமோஷனை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவங்களுக்கு கட்டாயமாக ப்ரமோஷன் இருக்குங்க. அடிஷ்னல் ஜாப், ஏதாவது ஏற்கனவே ஒரு வேலையில் இருக்கவங்க இன்னொரு வேலை செஞ்சு பணத்தை பெருக்கக்கூடிய அமைப்பு, அப்போது வருமானம் வருங்க. அதற்குண்டான செலவுகளையும் செய்வீங்க அப்படிங்கிறது தான் அதோட அமைப்பே. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த குருவும் சுக்கிரனும் இணைஞ்சு 6ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அப்போ 6ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன? கடன் அப்படிங்கிற அமைப்பு. காலகட்டம் நிச்சயமாக இருக்குங்க. ஒன்று கடன் வாங்குவீங்க, இல்லை கடனை அடைப்பீங்க. கடன்கிற வார்த்தை உங்கள் குடும்பத்துக்குள்ளே உங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை நிச்சயமாக நடக்குங்க. கடன் வாங்கிறதுக்கு வங்கியில் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னா கட்டாயமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கடன் நிச்சயமாக கிடைக்குங்க. குருனா வங்கி, ஸோ 6ஆம் இடத்தை பார்க்குது. கண்டிப்பாக கடன் கிடைக்கும். கடன் உண்டு. நீங்கள் கடனாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது நல்லதுங்க. எப்படி கன்வெர்ட் பண்ணிக்கலாம்னா, ஒரு வீடு வாங்குறது, வண்டி வாகனம் வாங்குறது, குழந்தைகளோட படிப்புக்காக செலவு பண்ணுறது, இந்த மாதிரி நீங்கள் வங்கியில் கடன் வாங்கலாம். இல்லை திருமணம் சார்ந்த சுப விஷயங்களுக்காக கடன் வாங்கலாம். வெளிநாட்டில் குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்காக கடன் வாங்கலாம். ஸோ இந்த மாதிரி கடன் வாங்குறது நீங்கள் கட்டாயமாக வாங்குவீங்க. அதை சுப கடன்களாக மாற்றிக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு தேவையில்லாத சிந்தனைகள் இந்த காலகட்டத்தில் அதிகமாக வருங்க. அதை முற்றிலுமாக தவிர்த்துக்கோங்க. எதிர்ப்பு பகை இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எதிர்ப்பு இருக்கும், பகை இருக்கும். அதுக்குள்ளே போவீங்க, ஆனால் அதை ஈஸியாக சமாளிச்சிருவீங்க. அதில் வெற்றியும் பெறுவீங்க. ஸோ இந்த மாதிரி எதிர்ப்புகளோடும் போராடி அதை வெற்றி பெறக்கூடிய தன்மைங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்குங்க. கடந்த 2 வருஷமாக ஒரு போராட்டம் இருக்குது. எதிரியோடு சேர்ந்துருக்கேன், வெளியில் வரவும் முடியல, பணம் பாதிக்கப்பட்டிருக்கு, வேலையை விடவும் முடியல, இருந்தே ஆகணும். இப்போ ஒன்று நீங்கள் அந்த இடத்த விட்டு வெளியேறணும், இல்லைன்னா எதிரிகள் அந்த இடத்த விட்டு வெளியேறிடுவாங்க. ஸோ ஏதாவது ஒரு வகையில் மன நிம்மதியை தரக்கூடிய ஒரு நல்ல தூக்கத்தை தரக்கூடிய காலகட்டம் தாங்க இந்த கடகத்திற்கு நிச்சயமாக இருக்க போகுது. குரு சுக்கிரன் 2ம் சேர்ந்தாலே பணம். குருனா பெரிய பணம், சுக்கிரனா பண கையிருப்பு. இது 2மே சேர்ந்துருக்கு. அப்போ பணத்தால் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. பண விஷயத்தில் எந்த தொந்தரவும் ஏற்பட போகிறதில்ல. கட்டாயமாக பண வரவு தாராளமாக இருக்குங்க. வெளிநாட்டுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. ஆன்மீக வழியிலையும் பணம் வரும். பெரிய மனிதர்களின் தொடர்பு மூலமாக உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு, அவங்க மூலமாக உங்களுக்கு பணம் வருமாங்க. நடக்கக்கூடிய நன்மைகள் வெளிநாட்டு நண்பர்கள் மூலமாகவும் வரும். நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கை வாழ போகிறீங்க. உறவுகள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருங்க. குரு நல்லவனுக்கு நல்லவன், நேர்மையான வழியில் போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவருங்க. ஆனால் சுக்கிரன் அப்படிங்கிறது எப்படி தான் பணத்தை அனுபவிக்கணும், எந்த வழியில் வந்தாலும் சரி, ஆனால் பணம் கிடைச்சா போதும். இதில் உங்களுக்கு என்ன தெரியுது? குருங்கிறது நல்ல வழியில் வர்ற பணத்தை ஏற்றுக்க போகிறவர். சுக்கிரன் பணம் வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர். 2 பேருமே இருக்காங்கன்னா எதிர்த்தன்மை கொண்டவர்களாகவும் இருக்காங்க. குரு சுக்கிரனும் எதிர்த்தன்மை கொண்டவங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு குரு கிழ
கிழக்க போச்சுன்னா சுக்கிரன் வந்து மேற்க போகும். அப்போ இப்போ இது வந்து எதிர்த்தன்மை, சரிங்களா? இந்த எதிர்த்தன்மை இருக்கும்போது எதிர்வாதங்களும் ஏற்படுத்தும். அப்போ ஒரே விஷயம், சுக்கிரன் அப்படிங்கிறது களத்திரக்காரகன். இப்போ களத்திரம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு இருங்க அப்படிங்கிறதுல ஞாபகம் வச்சுக்கோங்க. கடகராசி என்பர்கள் ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னா பெண்கள் சார்ந்த விஷயத்திலையும், பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா ஆண்கள் சார்ந்த விஷயத்திலையும் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இந்த விஷயத்தையெல்லாம் மட்டும் நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா போதும், கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது மட்டும்தாங்க நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்த ஏகபோக வாழ்க்கையை வாழ போகிறீங்க. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாத கடகராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. நான் போகாத கோயில் இல்லை, வேண்டாத சாமி இல்லை, பண்ணாத ட்ரீட்மெண்ட் இல்லை அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்க உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்குங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல சந்தோஷமான வாழ்க்கையை வாழ போகிறீங்க. கடகராசிக்காரங்க உறவினர்கள் கிட்ட மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது தாங்க நடக்கும். எதிர்பார்த்த வாழ்க்கையை அமைக்க போகிறீங்க. சந்தோஷம் மேலேங்க போகுது. குடும்பத்தில்